தீபம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர். இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி அமையப் போகிறது அப்படிங்கிற பொதுவான பலனை கேட்க இருக்கீங்க. பலனை கேட்கறதுக்கு முன்னாடி ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆலய தீபம் சேனலில் ஆன்மீக ரீதியான தகவல்களும் ஜோதிட ரீதியான பதிவுகளும் வரப்போகிறது. அதனால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோ விரைவில் உங்களை வந்து சேரும். இப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், மிதுனத்தில் சந்திரனும், கடகத்தில் சூரியனும், சிம்மத்தில் புதன் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க. சனி வக்ரகதியில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கும்பராசியில் பிரவேசம் செய்ய போகிறார். மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்களுடைய பெயர்ச்சி, இவர்களுடைய நகர்வு இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை புதன் வக்ரகதியில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்குறது. அப்போது சூரியன் கடகத்திலிருந்து நகர்ந்து சிம்மத்திற்கு ஆட்சி பலத்தில் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து இருக்க போகிறார். இதற்கு அடுத்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிரனின் நகர்வு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரப்போறார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு வந்தாலே பண்டிகைகள் நிறைந்த மாதமாக இருக்கும். அப்படி இந்த மாதத்தின் பண்டிகை நாட்கள் என்னென்ன அப்படிங்கிற விவரங்களை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம், 9ஆம் தேதி கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமின்னு அழைக்கக்கூடிய விரதம், 16ஆம் தேதி வரலட்சுமி விரதம், 19ஆம் தேதி ஆவணி அவிட்டம், 20ஆம் தேதி காயத்ரி ஜபம், 22ஆம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி, 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 27ஆம் தேதி ஸ்ரீ சனி ஜெயந்தி. இந்த விவரங்களை தொடர்ந்து இப்போது உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறது? ராசியில் குரு அமர்வு அப்படிங்கிறது மாதம் மாறக்கூடிய கிரகங்கள் எந்த பாவகம் சென்று எப்படி அமர்ந்தாலும் அதனால் வரக்கூடிய சங்கடங்களை எல்லாம் இந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவினால் நமக்கு ஓரளவுக்கு தீரும். அதாவது பிரச்சனைகள் மலை போல வந்தாலும் கடுகு போல நாம் அதை பார்க்கக்கூடிய அந்த தைரியத்தையும் அந்த தெய்வ அனுகூலத்தையும் ராசியில் இருக்கக்கூடிய குருவானவர் தந்து விடுவார். இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2-5க்கு உடைய புதனானவர் மாதத்தின் முக்காவாசி நாள் வக்ரகதியில் அமர்வது அப்படிங்கிறது ரிஷபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சற்று சாதகமற்ற தன்மையாக தான் அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். 2 அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய தனம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதே மாதிரி 5 அப்படிங்கிறது மனதில் நிம்மதி, மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள், நம்முடைய குழந்தைகள், இப்படியெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். இது ரெண்டுமே முக்கியமான ஸ்தானங்கள். இந்த அதிபதி வக்ரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதையுமே சற்று நிதானத்தோடு செய்யணும். அகலக்கால் வைத்து ஒரு விஷயத்தில் இறங்குவது அப்படிங்கிறது செய்ய வேண்டாம். ஏன்னா தனகாரகன் சொல்லக்கூடிய புதன் வக்ரகதியில் இருக்கும் பொழுது பணம் உள்ள வரலைன்னா கூட கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரமாக நம்ம பார்த்து கொள்ளணும். அதனால் புதிய விஷயங்களில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இறங்குறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தவிர்த்து கொள்வது மிகவும் அவசியம். குழந்தைகள் வழியில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம். அவர்கள் மூலமாக சில செலவுகள் இல்லங்களில் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த மாதத்தில் உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி, அதாவது விரையாதிபதி உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி வக்ரகதியில் இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு
தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்திவிடும். அதனால் ரொம்ப கவனமாக பண விஷயத்தை பொறுத்த வரையிலும் நடந்து கொள்ள வேண்டியது ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் அவசியமான ஒன்று. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் அதிகம் நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளுங்க. எப்பெல்லாம் மன சங்கடம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வருதோ அப்பெல்லாம் இறை வழிபாடை நீங்கள் அதிகரித்து கொள்ளுங்க. உங்களால் போய் வரும் தொலைவில் உங்களுடைய குலதெய்வ கோவில் இருக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபட்டு வருவது உங்களுடைய சங்கடங்களில் அது மிகவும் உதவியாக உங்களுக்கு அமையும். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனியும் இந்த நேரத்தில் வக்ரகதியில் 10ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் செய்யும் இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பை அது காட்டுகிறது. தேவையில்லாத அலைச்சல் இல்லை உங்களோட கூட இருக்கவங்களோட வேலையும் சேர்த்து நீங்களே செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி கொஞ்சம் வேலையில் சில சங்கடங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை. நேரம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் விட்டுடக்கூடாது. நேரத்துக்கு சாப்பிடுவது, நேரத்துக்கு உறங்குவது, நேரத்திற்கு உங்களோட மெடிசின்ஸ் எல்லாம் எடுக்கிறது, இதெல்லாமும் கவனத்தில் வைத்து பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். மாதத்தின் பிற்பகுதி ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வேலை அலைச்சல் இல்லை உடல் ரீதியாக இருந்த தொந்தரவுகள் இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயின் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. அவர்கள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுவது இல்லை தாய் வழியில் தொழிலெடுத்து நடத்துபவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதி மிகவும் அற்புதமாக அமையக்கூடியது. இதெல்லாம் இந்த மாதத்தில் உண்டு. சற்று முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல இந்த கோபத்தினால சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தசாபுக்தி காலங்கள் சாதகமாக போய்கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதி ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். சொன்ன மாதிரி பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியான தொந்தரவாக இருந்தாலும் சரி, அலைச்சலாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஓரளவுக்கு குறைந்து கொஞ்சம் நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு தசாபுக்தி காலங்கள் நன்றாக போய்கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாகும். மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் பணத்தை கையாளும் விதத்தில் மிகவும் கவனமாகவும் செலவுகளை முடிந்த வரையிலும் குறைத்து கொள்ள வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் அமையப்போகிறது. இந்த மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்னன்னைக்குன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதியம் 12:53 முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாலை 5:28 வரையிலும் சந்திராஷ்டமம் இருக்குது. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.